கிரிப்டோ கரன்சி பற்றி வேர்ல்டு வைடாகவே 2% மக்களுக்கு தான் புரிஞ்சிருக்கே ஒழிய இனிமே அதுக்குள்ள அந்த வணிகம் எப்படி நடக்குது அப்படின்றது தெரியல. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லையும் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்சேஞ்சுக்குள்ள லிஸ்ட் ஆகும் போது என்ன பிரைஸில் லிஸ்ட் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த ஐசிஓவில் கொண்டு வந்துருவாங்க. நிறைய கம்பெனிஸ் நிறைய பேர் எத்திரியம் பிளாக் செயின்ல காயின்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2015ல எத்திரியம் அதனுடைய நேட்டிவ் காயின் இதே மாதிரி ஐசிஓல 25 ரூபீஸ்க்கு 25 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிடெக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் வணிகம் எவ்வாறு செயல்படுகிறது. கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஃபங்க்ஷன் ஆகுது, வேர்ல்டு வைடாக ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் இதில் ஒரு உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சி பற்றி வேர்ல்டு வைடாகவே 2% மக்களுக்கு தான் புரிஞ்சிருக்கே ஒழிய இனிமே அதுக்குள்ள அந்த வணிகம் எப்படி நடக்குது அப்படின்றது தெரியல. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி வணிகம் எவ்வாறு செயல்படுது. இப்போ நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சி எப்படி ரேட் லான்ச் பண்றாங்க, அந்த ரேட் எப்படி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது, 10 ரூபாயில இருந்த காயின் எப்படி லட்சக்கணக்கில் போகுது அப்படின்றது மக்களுக்கு நிறையவே கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சின்றது ஒரு மார்க்கெட், ஃபினான்ஷியல் மார்க்கெட். எப்படி மற்ற மார்க்கெட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனியுடைய ஷேர்லாம் வச்சு அங்கே ஒரு மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கோ, கமாடிட்டியில் கோல்டுல இருந்து ஒரு பெப்பர் வரைக்கும் எப்படி கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கோ, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஒவ்வொரு நாட்டு கரன்சியை வச்சு எப்படி அங்கே ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கோ, அதே போல தான் கிரிப்டோ கரன்சியில் காயின்களை வச்சு ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஷேர் எப்படி லிஸ்ட் ஆகுது, அவங்க என்ன பண்றாங்க, லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்றாங்க. நிறைய பிரிண்ட் மீடியா, மற்ற சேனல் இதுல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் அப்படின்னு பப்ளிஷ் பண்றாங்க. இன்வெஸ்டர் அந்த ஐபிஓவை பார்த்து அதுக்குள்ள அந்த கம்பெனியுடைய டீடைல்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாங்க. கம்பெனியுடைய டைரக்டர்ஸ் யாரு, அட்வைசர்ஸ் யாரு, அது டியூ டிலிஜென்ஸ்ல இதா இருக்கா, லீகல் என்ன, இப்படி எல்லாத்தையும் அசஸ்மெண்ட், ஃபினான்சியல் ஹெல்த், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சிருப்பாங்க. அதில் அப்ளை பண்ணுறாங்க. அதன் மூலிமா அலாட்மெண்ட் கிடைக்குது. அலாட்மெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. செபி மூலிமா அப்ரூவல் ஆகி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே லிஸ்ட் ஆன உடனே அது செகண்டரி மார்க்கெட்டாக ஷேர் வந்துடுது. அதே தான் இங்கேயுமே கிரிப்டோ கரன்சிலையும் இதே ப்ராசஸ் தான். அங்கே ஐபிஓன்றது கிரிப்டோ கரன்சியில் ஐசிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் காயின் ஆஃபர். இனிஷியல் காயின் ஆஃபரில் அங்கே எப்படி பிரிண்ட் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணாங்களோ இங்கே சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஐசிஓ வந்த உடனே அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஒரு ஒயிட் பேப்பர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஒயிட் பேப்பர் எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா மொத்த டீட்டெயிலுமே வந்துடும். அந்த காயினுக்கு என்ன ப்ராஜெக்ட் இருக்குது, ஃபவுண்டிங் டீம் என்ன, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வராங்க, என்ன டெக்னாலஜியில் கொண்டு வராங்க, எந்த பிளாக் செயினில் பண்ணுறாங்க, என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, எவ்வளவு சப்ளை இருக்குது, ரோட் மேப் என்ன, இப்படி எல்லாமே அதில் கம்ப்ளீட்டாக வந்துடும். அந்த இனிஷியல் காயின் ஆஃபரில் என்ன ரேட்டுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த ஆஃபர் எது வரைக்கும் இருக்கும், எப்போ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே லிஸ்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே லிஸ்ட் ஆகும் போது என்ன ப்ரைஸில் லிஸ்ட் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த ஐசிஓவில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதை வச்சு தான் இன்வெஸ்டர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் அந்த காயின் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய் லிஸ்ட் ஆகும். அப்படி எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே லிஸ்ட் ஆகும்போது அது செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ள அந்த காயின் வந்துடுது. அந்த ப்ராஜெக்ட் உள்ள காயின் நல்லபடியாக ப்ராஜெக்ட்ஸ் நிறைய அவங்க ரோட் மேப் படி எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் க்ரோத் ஆச்சுன்னு சொன்னால் காயினுடைய ரேட்டும் க்ரோத் ஆகும். பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஐபிஓ ஃபுல்லாவே கம்ப்ளைண்ட்ஸ் செபி பார்க்குறாங்க, பார்த்து லிஸ்ட் பண்ணுறாங்க. பட்
கிரிப்டோவில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு செபி அமைப்பு இல்லாதனால நிறைய பேர் ஐசிஓவில் காயினை வந்து லிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஸ்கேமான காயின்கள் வந்து உள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ஐசிஓன்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஐஇஓன்னு கொண்டு வந்தாங்க. ஐஇஓ அப்படின்னா இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ள அந்த காயினை வந்து லான்ச் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்றதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே அதை லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பேட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க, அந்த காயினுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு இன்வெஸ்டர் வந்து போய் அனலைஸ் பண்ண வேண்டியதை எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்சேஞ்சை அனலைஸ் பண்ணி அந்த காயினை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் பண்ற காயின்கள்ல ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லாம போச்சு. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள லிஸ்ட் ஆகிற காயின் தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் எகைன் அது செகண்டரி மார்க்கெட்டா வர ஆரம்பிச்சு காயினுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லா வரும்போது காயினுடைய ரேட் வந்து அதிகமான அளவுக்கு வந்து வர ஆரம்பிச்சது. இதுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உதாரணமாக நம்ம வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். அதில் மெயினாக வந்து எத்திரியம் பிளாக் செயின் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக வந்து முதலாக 2009 பிட்காயின் தான் வர ஆரம்பிச்சது. பிட்காயின் வந்து பிட்காயின் பிளாக் செயின் அப்படின்ற செயின்ல தான் வந்து அந்த பிட்காயின் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது. பட் பிட்காயின் செயின்ல வந்து பிட்காயின் மட்டும்தான் வந்து அங்க ப்ராஜெக்டா இருந்துச்சே ஒழிய வேற ப்ராஜெக்ட் வந்து அதுக்குள்ள இல்லை. பட் எத்திரியம் வந்து புதுசா வந்து இன்னும் சில அட்வான்ஸோட விட்டாலிக்னு சொல்லிட்டு அதை கிரியேட் பண்ணாங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எத்திரியம் செயின்ல வெளியில இருக்க யாரும் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியில நீங்க என்ன ஒரு டேட்டா பண்றதா இருந்தாலும் இமேஜ் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு செயின் வந்து தேவைப்படும். அந்த செயின் வந்து எத்திரியம் பிளாக் செயினா இருக்கு. யாரு வேணாலும் டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் யாரு வேணாலும் வந்து இங்க ப்ராஜெக்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போது நிறைய கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து எத்திரியம் பிளாக் செயின்ல காயின்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல மெயினா டெஃபி ப்ராஜெக்ட், கேமிங் ப்ராஜெக்ட், என்எஃப்டி, மெட்டாவர்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நிறைய வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே இந்த எத்திரியம் பிளாக் செயினுக்குள்ள நேட்டிவ் டோக்கனான எத்திரியம் அப்படின்ற காயின் வந்து 2014ல எத்திரியம் பிளாக் செயின் வந்து கண்டுபிடிச்சாங்க. 2015ல வந்து எத்திரியம் அதனுடைய நேட்டிவ் காயின் வந்து இதே மாதிரி ஐசிஓல 25 ரூபீஸ்க்கு 25 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. 25 ரூபாய்க்கு லான்ச் பண்ண எத்திரியம் காயின் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு. எத்திரியம் பிளாக் செயினுக்கு ப்ராஜெக்ட் நிறைய வர ஆரம்பிச்சது. ஏகப்பட்ட பேர் வேர்ல்டு வைடா இருக்கவங்க எல்லாருமே எத்திரியம் பிளாக் செயின்ல நிறைய பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து அதிகமாக போக போக அதனுடைய நேட்டிவ் காயினான எத்திரியம் கொஞ்சம் கொஞ்சமா விலை அதிகரிச்சு இன்றைக்கு அது வந்து 3 லட்சம் ரூபாய். ஒரு எத்திரியம் காயினுடைய மதிப்பு 3 லட்சம் ரூபாய். 2015ல 2500 ரூபாய் கொடுத்து 100 காயின் வாங்கியிருந்தா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு வந்து 3,17 லட்சம் ரூபாய். இந்த எத்திரியம் ப்ராஜெக்ட் மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்மே இருக்கு. எப்படி எத்திரியம் காயின் வந்து ஒரு ஐசிஓல 25 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி 3 லட்சம் ரூபாய்க்கு வந்ததோ அதே போல தான் ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. ஸோ ஒரு காயின் வந்து எப்படி வணிகமாகுது அப்படின்றது இதனுடைய அடிப்படையில் தான் வணிகமாகுது, ப்ராஜெக்ட் பேஸில். ஸோ இதே போல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராஜெக்டை பற்றியும் நம்ம அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை கிரிப்டோ கரன்சியை பற்றி நிறைய விஷயங்களையும் அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அடுத்தடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.